வணக்கம் நண்பர்களே. ePro 15 ஐடி கார்டு சாஃப்ட்வேர் வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஒரு இஷ்யூ இருக்குது. அதாவது இந்த மாதிரி ePro 15 இந்த ஐகான் வந்து இல்லை, டெலிட் ஆகிடுச்சு, இல்லைனா அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நம்ம கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500க்கும் மேலே கஸ்டமர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இவங்க எல்லோரும் ஒரே சமயத்தில் வந்து சொல்யூஷன் கேட்டு எனிடேஸ் கனெக்ட் பண்ண சொல்கிறீங்க. அது கொஞ்சம் முடியாத காரணத்தினால இந்த இஷ்யூ எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத வீடியோவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்து சாஃப்ட்வேர் இது இந்த ஐகான் இல்லை, இப்போ இப்படி புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஐகானே வந்து டெலீட் பண்ணி காட்டுறேன். இப்போ ஐகான் இல்லை, டெலீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? எதனால் டெலீட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம்லேயே வந்து விண்டோஸ் ப்ரொடெக்ஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா? தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் வந்து விண்டோஸ் அலோவ் பண்ணாது. இதனால் வந்த இஷ்யூ தான் இது. அதுவும் இல்லாமல் ePro சாஃப்ட்வேர் வந்து ஆன்லைன் சர்வரில் ரன் ஆகும். அதையும் நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சிஸ்டமில் ஆன்டிவைரஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை டிசேபிள் பண்ணணும். இது மோஸ்ட்லி வர்ற கஸ்டமர்ஸ்க்கு. சரி சார், ஆன்டிவைரஸே இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் சர்ச் பாக்ஸ் இருக்கும் பாருங்கள், கீழே அதில் போயிட்டு VIRUS வைரஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே இந்த செட்டிங் வந்து உங்களுக்கு காமிக்கும், வைரஸ் அண்டு த்ரெட் ப்ரொடெக்ஷன் செட்டிங்ஸ். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் வந்து மேனேஜ் செட்டிங்னு ஒரு இடம் கீழே காட்டுது பாருங்கள். நான் வேணால் ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன். இதை பாருங்கள், மேனேஜ் செட்டிங்ஸ்னு இருக்கும். இந்த மேனேஜ் செட்டிங்ஸில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணும்போது இந்த மாதிரி எஸ்ஆர் நோ கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ நான் மறுபடியும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஆஃப் ஆகிடுது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப்பு. பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு சாஃப்ட்வேரோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏற்கனவே யூஸ் பண்ணவங்களுக்கு லிங்க் இருக்குது. சப்போஸ் என்கிட்ட லிங்க் இல்லைனாலும் நான் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். சரி, அந்த லிங்க்கை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. டவுன்லோட் பண்ணும்போது சில பேர் வந்து பிளாக் ஆகுது சார், டவுன்லோட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்லேயோ இல்லை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ முடியும் போது டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நான் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி குரோம் ப்ரௌசரில் போடாதீங்க, ஃபயர்ஃபாக்ஸ் அப்படி இல்லைனா எட்ஜ் ப்ரௌசர், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 10, 11 எல்லாத்துலேயுமே இருக்கும். இல்லை நான் 7 யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எட்ஜ் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற லிங்க்கை வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இப்போ உங்களுக்கு அனுப்புகிற இந்த லிங்க்கை வந்து நிறைய பேர் காப்பி பண்ணி போட்டு இப்படி கிளிக் பண்ணதும் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் வரும். இப்போ டவுன்லோட் கொடுத்ததும் எனக்கு சிஸ்டமில் டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கல சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மேலேயே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி காமிக்கும் உங்களுக்கு. இப்போ நிறைய பேர் இந்த ஸ்டெப் வரைக்கும்லாம் வந்துடுறீங்க. வந்ததுக்கப்புறமா இப்படி நிற்கிது சார், டவுன்லோடே ஆகலை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹேங் ஆகி நிற்கிதுன்னு சொல்கிறீங்க. அது ஒன்றும் கிடையாது. இந்த லாஸ்ட்டில் ஒரு 3 டாட் இருக்குது பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கீப்ன்ற ஆப்ஷன் கொடுக்கணும். இதை நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், பட் இந்த இஷ்யூ வந்ததுனால இதை பற்றி மறுபடியும் சொல்கிறேன். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சின்ன ஆரோக்கி இருக்கும், இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா கீப் எனிவேன்னு இருக்கும். இந்த கீப் எனிவே கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒன்றுமே பண்ணல, ஓப்பன் ஃபைல்னு இருக்குது. ஓப்பன் ஃபைலில் கொடுக்குறேன். ஓப்பன் ஃபைல் மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி எஸ்ஆர் நோ கேட்கும். எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்ததும் இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இன்ஸ்டால் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதும் பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், இப்போ நான் டெலிட் பண்ண ஐக்கான் எனக்கு மறுபடியும் இங்கே வந்துடுச்சு. ஜஸ்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இவ்வளோதான் ப்ராசஸ். ஸோ வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு முழுசாக லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். இந்த இஷ்யூவை நீங்களாகவே சால்வ் பண்ணுங்கள். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. விண்டோஸ் வந்து பிளாக் பண்ணுறதுனால வர இஷ்யூ இது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து எனக்கு பர்மனெண்ட்டாகவே வந்து அது தூக்காதபடி ஒரு ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நான் சொன்னல இந்த ரியல் டைம் ப்ரொடக்ஷன் ஆஃப் பண்ணுங்க. அந்த இடத்துல கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா ஆட் ஆர் ரிமூவ் எக்ஸ்க்ளூஷன் இருக்கும். அதில் போயிட்டு எஸ்கே இருக்கும், எஸ் கொடுங்க. கொடுத்துட்டு
உங்களுக்கு ஆட் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் ஒரு பட்டன் இருக்கும், அங்கே கிளிக் பண்ணுங்கள். ஃபைல் ஃபோல்டர் டைப் அது மாதிரி இருக்கும். ஃபோல்டர் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் கீ லொக்கேஷனில், அது உள்ளே கிளிக் பண்ணி வாங்க. அது உள்ளே கிளிக் பண்ணி வந்ததும் உங்களுக்கு ஐடி கேட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அது இருந்ததுன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து வேறு லொக்கேஷனில் போட்டிருக்கேன், அதாவது இன்வென்டரின்ற லொக்கேஷனில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து வெளியிலே காமிச்சிதுன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஃபோல்டர் காமிச்சிதுன்னா கொடுத்துட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துருங்க, அது ஆட் ஆகிடும். அதே போல் ஃபைல்ன்ற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு சேம் ஆப்ஷன் தான், சி லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86 வந்தீங்கன்னா ஐடி கேட்னு ஃபோல்டர் இருக்கும், இல்லைனா ePro 15 இருக்கும், அது உள்ள வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதே மாதிரி அப்ளிகேஷன் காட்டும் அந்த ஃபோல்டரில் வந்தீங்கன்னா, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அந்த டெலீட் ஆகிற இஷ்யூ வந்து சால்வ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.